செடிக்கு நீங்களே போடுற விஷமும் அதுக்கான முழு தீர்வும். உங்க செடியின் ஆரோக்கியத்தை மெல்ல மெல்ல கொள்ற மறைமுகமான ஆபத்து நீங்க உரம் போடுற முறைக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு. எப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த டிஏபி செடிக்குள்ள இருக்கிற தண்ணி கூட உறிஞ்சி இழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன பதிவுல பார்த்தோம் இல்லையா? இந்த பதிவுல டிஏபினா என்ன, அது எதுக்காக செடிக்கு யூஸ் பண்றோம், ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்னா என்ன, அப்போ டிஏபிக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இந்த டிஏபில பாத்தீங்கன்னா 18% நைட்ரஜன், 46% பாஸ்பரஸ் இருக்கு. இது எதுக்காக செடிக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, செடிகளோட வளர்ச்சிக்காக தான். பூக்கள் அதிகமா பூக்கணும், அதிகமா வளர்ச்சி அடையணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த டிஏபியை யூஸ் பண்றோம். சரி, இப்போ இந்த ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். உப்பு சத்து குறைவா இருக்கிற இடத்துல இருந்து உப்பு சத்து அதிகமா இருக்கிற இடத்துக்கு தண்ணி போகும். ஸோ இந்த முறை தான் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ். மண்ணில் பார்த்தீங்கன்னா உப்பு சத்து குறைவாக இருக்கும், செடியில் பார்த்தீங்கன்னா உப்பு சத்து அதிகமாக இருக்கும். ஸோ மண்ணில் இருக்கிற தண்ணி சத்து எல்லாமே செடியில் உப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியால் உறிஞ்சி இழுக்கப்படும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல டிஏபி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, டிஏபி தண்ணியில் கரைஞ்சி மண்ணில் ஒரு படர்ந்த உப்பு படலம் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகி நிற்கிது. இந்த டிஏபியோட உப்பு படலம் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸையே தலைகீழாக மாற்றுது. எப்படி? டிஏபி உப்பு கரைசலால மண்ணுல உப்பு சத்து அதிகமாகுது, செடியில உப்பு சத்து கம்மியாகுது. அப்போ செடியில இருந்து உப்பு சத்து, நீர் சத்து எல்லாம் மண்ணு வழியா உறிஞ்சிக்கப்படுது. இந்த தலைகீழான ப்ராசஸால செடியோட செல் சவ்வு எல்லாமே வாடி போயிடுது. ஸோ இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, டிஏபியை யூஸ் பண்றத குறைச்சிக்கலாம். 2 மாசத்துக்கு ஒரு தடவை போடலாம், அல்லது டிஏபிக்கு ஆல்டர்னேட்டிவா போடலாம். ஸோ இந்த மாதிரி உப்பு படலம் உங்க செடியில இருந்தது அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, எலுமிச்சை சாறு அல்லது வினிகர் 1 லிட்டருக்கு 1 ஸ்பூன் என்ற விகிதத்துல மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க பயன்படுத்தீங்கன்னா இதுல மண்ணில் இருக்கிற உப்பு சத்து கரைஞ்சி வெளியே போயிடும். ஒரு சின்ன ஹிண்ட் என்ன அப்படின்னா, அளவு ரொம்ப முக்கியம். ஏன்னா வினிகர் அண்ட் எலுமிச்சை பழத்துல அமிலம் இருக்கிறதுனால அதோட அளவு ரொம்ப கம்மியா தான் இருக்கணும். தண்ணீர் அதிகமா சேருங்க. 2 மாசத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா 3 மாசத்துக்கு ஒருக்கா மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேர்களின் மூச்சு திணறல், வாயு உற்பத்தி ஆகுது. இதுக்கு முழுமையான தீர்வு என்னன்னா,